தயா பெருஞ்சோதி தயா பெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு தயா பெருஞ்சோதி தாய் எனக்கானாய் தந்தையும் எனது சாமியும் சகல சாத்திரத்தின் மேயதோர் ஞான மெய்ப்பொருள் காட்டும் மிக்குயர் குருவும் எற்கானாய் நேயனுமானாய் நீளுலகெல்லாம் நிறைந்தனை என்னுள் காயன காய்த்து கனியன கனிந்து கழித்திட சார்ந்த கற்பகமே. சாமிகளுடைய 19வது குரு பூஜை விழாவும் நமது தயவு சாமிகளுடைய தயவு இல்லத்தினுடைய 3வது ஆண்டு விழாவும் தயவு நூல் வெளியீட்டு விழாவுமாக 30 விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த வேளையிலே நம்முடைய சாமிகள் நமக்கு சொன்னது எனக்கு சொன்னது உள்ளத்து உன்னின்று சதா ஒளி வீசுகின்ற பதியோடு ஒன்றி வாழ பழகி கொள்ளுதல் வேண்டும், இவ்வாழ்வு எவ்விடத்திருந்தும் ஏற்கலாம் என்று சொன்னார். இங்கே வந்திருக்கக்கூடிய திருப்பணிக்குழு தலைவர், பெரியோர்கள், சான்றோர்கள், அன்பர்கள், சாமியினுடைய மெய்யன்பர்கள் அனைவர்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு, அப்படி உள்ளத்து உன்னின்று சதா ஒளி வீசுகின்ற பதியை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் நமக்கு எங்கே போனாலும் அந்த அனுபவபூர்வமாக நமக்கு சொல்வதற்கு ஒருவரும் கிடையாது. ஆனால் நம்முடைய சாமிகள் நமக்கு அதை அறிவுறுத்தினார்கள். அவர்கள் முதல்ல அவரை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு கார்டில் தான் எழுதி அனுப்புனாங்க. இங்கே வந்து செல்வது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, உள்ளத்து உன்னின்று சதா ஒளி வீசுகின்ற பதியோடு ஒன்றி வாழ பழகி கொள்ளுங்கள், இவ்வாழ்வு எவ்விடத்திருந்தும் ஏற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு குருவினுடைய மகா உபதேசமாக அமைந்தது. சன்மார்க்கத்தினுடைய உண்மை அதுதான். கடவுள் எங்கும் நிறைந்திருந்தாலும் ஒவ்வொருவருடைய உயிரில், உணர்வில், அறிவில், ஆத்மாவில் பூரணமாக எழுந்தருளி இருக்கின்றார். அதுதான் தயவுன்னு நம்முடைய சாமிகள் சுருக்கமாக சொன்னார்கள். அப்படி தயவு மயமாக நம்முடைய ஆத்மாவிலிருந்தும் உயிர் உணர்வு அறிவிலிருந்தும் உடம்பு இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த தயவு சொருவமாகிய நம்முடைய குருநாதருடைய அருளால் இன்றைக்கு எல்லோருமே நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆகையினால் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய குருவை, உண்மை பதியை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுதல் வேண்டும். அந்த பற்றுதலிருந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும். அதற்கு ஜீவகாருண்யம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஜீவகாருண்யம் செய்வதற்கு சாமிகள் சொல்லுவாங்க. எப்படி ஜீவகாருண்யம் செய்யணும்? நிறையா பேருக்கு அன்னதானம் போடுறது ஒன்றும் பெரிய இது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்மிடத்தில் வந்து உணவு ஏற்கக்கூடியவர்களும் இறைவனுடைய சொரூபம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சொரூபம். அதே போல் உணவு அளிக்கக்கூடிய நாமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சொரூபம். நமக்கு கிடைத்திருக்கிற அந்த பொருள், அந்த உணவு எல்லாமே இறைவனுடைய அருளால் கிடைத்திருக்கக்கூடிய தயவு சொரூபம் என்று உணர்ந்து உணவு அளித்தல் வேண்டும் என்று நம்முடைய சாமிகள் சொல்வார்கள். எப்படி இந்த மாதிரி ஜீவகாரணியம் செய்தோமானால் நமக்கு சிதாகாய உணர்வு உண்டாகும் என்று சொல்வார்கள். சிதாகாய உணர்வு. அதனால் அந்த மாதிரி எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த தயவு சொருவமாகிய நம்முடைய குருநாதருடைய அருளால் எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் 88 பெப்டிக் அல்சர் என்ற ஒரு கொடிய நோய் வந்து தாக்கியது. அப்போ தான் அரசு உத்தியோகத்துக்கு சென்றிருந்தோம். இருந்தபோது சாமியினுடைய அருளால் எந்த விதமான சிகிச்சையுமே இல்லாமல் பூரண சுகம் கிடைத்தது. அது ஒன்று. இப்போ 2021 திருப்பணி சமயத்தில் இங்கே திருப்பணி இதை பார்க்குவதற்காகத்தான் வந்தது. அந்த சமயத்தில் ஒரு மாதிரி ஆகி இதானது. அப்பொழுதும் இங்கிருந்து நம்முடைய தயவு சுபம் ஐயா அவருடைய உதவியினால் மதுரைக்கு சென்று கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு இதாகிவிட்டது. உணர்வே உயிரே போய்விட்டது. ஆனால் அந்த கொடை ரோடுக்கு பக்கத்தில் வெளியில் அப்பொழுது ஒருவர் சைக்கிளில் வந்தாராம். வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட். சங்கர்லிங்கமும் நம்ம இன்னொருத்தர் நம்ம இவர் 2 பேரும் கூட இருந்தாங்க. மாதவன் சங்கர்லிங்கமும் இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து ஒருத்தர் வந்தாராம். வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, காலை நல்லா தேய்ச்சி விடுங்க, இதயத்தை நல்லா அமுக்கி விடுங்கன்னு சொன்னாராம். அது செஞ்ச உடனே திரும்பவும் உயிர் வந்தது. போன உயிர் திரும்பவும் வந்தது. திருப்பணியில் கிடைத்த ஒரு அற்புதமான அனுபவம். இது மட்டுமல்ல,
நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்முடைய குருநாதர் நமக்கு உள்ளும் புறமும் இருந்து நம்மை மேல்நிலைக்கு ஏற்றிக்கொண்டே இருக்கின்றார். அதற்கு நாம் அந்த பக்குவத்தை நாம் கடைப்பிடித்து விட வேண்டும், கடைப்பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். கடைப்பிடித்து கொண்டே இருந்து சத்விசாரத்தில் இருக்கணும், பரோபகாரமும் பண்ணிக்கொண்டே இருந்து வர வேண்டும். அதைத்தான் வள்ளலாருக்கு இறைவன் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் நீ இவ்வளோ பெரிய நிலையை எப்படி அடைந்தாய் என்று உனக்கு தெரியுமா அப்பா என்று இறைவன் கேட்கிறார். துன்பலாம் தீர்ந்தன, சுகம் பளித்தது, நினை சூழ்ந்தது, அருளொளி நிறைந்தே, உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்தனை நினைத்தனை அன்ப உண்டன் மன நினைப்பின் படிக்கே பெருக என்று இறைவன் வள்ளல் பெருமானுக்கு சொல்கிறார். வள்ளல் பெருமானுக்கு துன்பமெல்லாம் தீர்ந்தது, சுத்த சன்மார்க்க அனுபவம் முழுவதும் கிடைத்தது, அவரை அருளொளி சூழ்ந்து கொண்டது, சுகமெல்லாம் கிடைத்தது, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் மூன்றும் ஏன் கிடைத்தது, உனக்கு எப்படி கிடைத்தது என்று தெரியுமா என்று சொல்லும் பொழுது அதில் தான் சொல்கிறார். வள்ளல் பெருமான் எப்போதுமே உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும்னு சதா அதே நினைவில் தான் இருந்தார். இது ஜீவகாரணியம் தான். இந்த மாதிரி ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி ஒரு உயிரும் ஒவ்வொரு மனிதர்களும் சுகம் பெற வேண்டும் என்று சதா சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய சாமிகளும் அறம் பொருள் இன்பம் வீடனும் நான்கும் யாவரும் அடைந்திடல் வேண்டும், உரம்பெறும் உலகில் உண்மையே தலைக்க ஒளிநெறி ஓங்கிடல் வேண்டும், திறம்பெற எவரும் திருவுடையவராய் சிறந்திட வாழ்ந்திடல் வேண்டும், புறம்பொழி உடம்பே பொன்னுடம்பேயாகி புவியிலே விளங்க வேண்டுவனே என்று நம்முடைய சாமிகளும் அறம்பொருள் இன்பம் வீடனும் நான்கும் யாவரும் அடைந்திடல் வேண்டும். அற்புதமான பாடல், தயா விளக்க மாலையில் இருக்கக்கூடிய பாடல். உரம்பெறும் உலகில் உண்மையே தலைக்க ஒளிநெறி ஓங்கிடல் வேண்டும், திறம்பெற எவரும் திருவுடையவராய் சிறந்திட வாழ்கிற எல்லாரும், வேண்டியவர் வந்தவங்க போனவங்க யாரும் கிடையாது, எல்லாரும் எவரும் திருவுடையவராய் சிறந்திட வாழ்ந்திடல் வேண்டும், புறம்பொழி உடம்பே பொன்னுடம்பேயாகி புவியிலே விளங்க வேண்டுவனே என்று நம்முடைய சாமிகளும் அதே சிந்தனையில் தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி நாமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அத்தனை மனிதர்களும் சுகம் பெற வேண்டும் என்று சதா சிந்தித்து அந்த தயவு ஒழுக்கத்தை கடைபிடித்து சத்விசாரம் செய்து கொண்டு பரோவர பணி செய்து கொண்டு இந்த உலகத்தில் தயவுமயமாக வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுக்கு குருநாதர் அளித்திருக்கக்கூடிய மகா உபதேசம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தயவு நன்றி.